தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆசான் அருளின்றி அமையாது ஒரு நாளும். உபதேசம் குருவின் மொழியை கேட்பது. குருவின் மொழியை கேட்பதற்கு நமது காதுகள் தயாராக இருக்க வேண்டும். அந்த மொழியை கேட்டவுடன் காதுகள் அமிர்த பாத்திரமாக மாறிவிடுகின்றன. ஏனென்றால் குருவின் மொழிகள் அமிர்தம். அதுதான் க்ஷேமப்பாதையை காட்டுகிறது. அதுதான் அஞ்ஞானத்தை விளக்குகிறது. அதுதான் நமக்கு மேன்மையை தருகிறது. உபவாசம் குருவின் பக்கத்தில் வாசம் செய்வது. குரு நெற்றியில் வைத்து கொண்டிருக்கிற விபூதியினுடைய துகள்கள் நம்மீது படுவதற்கும் குருவின் ஸ்பர்சம் நம்மீது படுவதற்கும் அஹோ பாக்கியம் மகா பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஹே குருநாதா, ஹே குருநாதா, சரணாகதி சரணாகதி.